நான் டான்ஸ் ஆடணும், எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் டான்ஸ் ஆட கற்றுக்கணுங்கிறது என்னோட ஆசை. நான் கோரியோகிராஃபர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை கிடையாது. என்னோட டான்ஸ் டீச்சரை விட எனக்கு வெளியில ஃபர்ஸ்ட் கிடைச்ச முதல் டீச்சர் அவர் தான். ஜீவா சார். ஜீவா சார். அவரை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர் மாதிரி பார்த்தேன். அவர் தான் என்ன பஃபூன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏத்தி பாட்டுக்கு முன்னாடியே சீன்ஸ் நடக்கும். என்னடா பந்தாவா அப்படின்னு ஒருத்தன் அடிக்கிற மாதிரி ஃபைட் ஒன்று வரும் இல்லையா, அங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்த கும்பல் நானும் ஒரு கும்பல். அப்போ ஒரு ரீசன்ட் டைம்ல வந்துட்டு ஜூன் போனால் பார்த்திருந்தாரு. இங்க வா நீ உன்னை எங்கேயும் பார்த்திருக்கேனே. அந்த படத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கே ஒரு டவுட் இருந்தது, நம்ம லைஃப்ல எல்லாம் கரெக்டா போற மாதிரி இருக்கு. கரெக்டா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இல்ல இந்த ஃப்ளையர்ஸ்ல ஆடிட்டு காலேஜ் காம்படிஷன் எல்லாம் போயிட்டு ஜாலியா வின் முன்னாடி சீன் போட்டு அந்த பையன் இங்கதான் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களே யோசிச்சிருக்கீங்க. இல்ல கரெக்ட் தான். எனக்கு அதான் சொல்றேன், இப்ப நீங்க அங்க போகிறத வரைக்கும் நீங்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பயங்கரமா ஓடலாம். என்ன பெயின் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு விஷயத்த நீங்க இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை விஷயத்தை இக்னோர் பண்றோம்னா நம்ம ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம அங்க we will see a light and we march towards that. ஆனா அது வரைக்கும் கிடையாது ஒண்ணுமே. நீங்க அங்க போய் அங்க நின்னுட்டீங்க வச்சுக்கோங்களேன், இனிமே தான் எல்லாமே. பிகாஸ் யூ நீட் டு சஸ்டெயின். முதல் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ப்பா கோலி 100 அடிச்சுட்டான்ப்பா டெபியூலேங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 100 அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஐபிஎலோட லீடர் போர்டை எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரன் ஸ்கோரர்ல கோலியும் இருக்கா. ஆனா மத்த 5 பேர்ல 4 பேர் போன வருஷம் இருந்தவங்க இல்ல. அப்பனா பாத்து எல்லா வருஷத்துலயுமே இருக்கான். 18 வருஷமா இருக்கிறான். ஏதோ சம்திங் கன்சிஸ்டன்ட். தட் இஸ் மேட். அதுதான் ப்ரோ கேம். அதுதான் வேணும். நீங்க வந்து எவ்வளவு வருஷம் ப்ரோ ஆகுது நீங்க? நான் மூவில கோரியோகிராஃப் பண்றதுக்கு வந்துட்டு கிட்ட ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ். ஃபர்ஸ்டா இல்ல ஆக்டிங் வந்தது ஃபர்ஸ்டா? எதுல வந்து என்ன தெரிஞ்சதுன்னு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இயர்ஸ் சொல்லுவேன். இல்ல நீங்க வந்து அத சொல்லுங்க. நான் வந்து அப்படினா ஜூன் போனால் 2007. ஓகே. ஜீவா சார் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டர். ஆமா ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவரை ப்ரோ. செம மேட்டர் ப்ரோ. அவர் கேமரா வச்சாலே செமையா இருக்கும் ப்ரோ. ஐயோ ப்ரோ மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல அவர்? ப்ரோ நான் மிஸ்லாம் பண்ணல ப்ரோ. ஐ தாட் எவ்ரிதிங் ஹஸ் கம் டு an end. அவர் இறந்தது எங்க அப்பாவோட பர்த்டே ப்ரோ. என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது. திருப்பி அடுத்த வருஷமும் வரும். என்னால மறக்கவே முடியாது ப்ரோ. என்னால ஐ cannot. ஜூன் 25th ஜூன் என்னால மறக்கவே முடியாது ப்ரோ. அது என்னோட டான்ஸ் டீச்சரை விட எனக்கு வெளியில ஃபர்ஸ்ட் கிடைச்ச முதல் டீச்சர் அவர் தான் ஜீவா சார். அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர் மாதிரி பார்த்தேன். அவர் தான் என்ன பஃபூன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அந்த பஃபூனுங்கிற வார்த்தையே எந்த மாடுலேஷன் சொல்றாரோ அவரோட மூடு புரிஞ்சிடும். காமெடியா ஜாலி சிரிச்சுன்னு சொன்னா பஃபூன்னா ஜாலியா பேசுறாரு. கோவத்தை பஃபூன் அப்படின்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி வெடிஞ்சிரும் அவரு. அதுதான் ப்ரோ. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு. நான் ஐ வில் நாட் சே ஐ எம் அன்லக்கி. அன்லக்கி நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் லைக் பீப்புள் சேயிங் அந்த டேர்ம். ஆமா ப்ரோ. என்னமோ அது ஏதோ தெரியாத ஒரு விஷயத்துக்கு மேல நம்ம பிளேம் போடுற மாதிரி இருக்கு. விஷயம் விடை தெரிஞ்சே ஏதோ எனக்கு அதை விட பிளேமை ஏத்திட்டா பெட்டர். என் மேலதான் தப்பு. நான் வந்து நான் இந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணல, நான் அன்லக்கி மச்சான் எனக்கு கிடைக்கல, நான் அதை தப்பு பண்ணிருக்கேன் போல இருக்கு, கிடைக்கல, ஐ ஷுட் கரெக்ட் இட் மை செல்ஃப் அப்படிங்கிறது விஷயம் லேண்ட் ஆகுது. ஐ எம் அன்லக்கி அப்படின்னா எங்கயோ காத்துல விடுறேன். பட் யூ ஆர் லக்கி ப்ரோ. ஏன்னா ஜீவா சாரோட ஃப்ரேம்ல வந்துட்டீங்க. அண்ட் உங்க கூட பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய மாஸ்டர் கூட தான் எங்களோட ரிங்டோனு மாத்துக்கடா ஏன் ரிங்டோன்றாது அப்படிங்கிற ரிங்டோன் அந்த பாட்டு இன்னி வரைக்கும் ப்ரோ. நான் எங்கேயாவது ஏதாவது ஒரு வெளிநாடோ எங்கேயாவது போகும்போது இல்லைன்னா எங்கேயாவது நாங்க இருந்தாக்கா அந்த இடத்துல ஜூன் போனால் போடுவாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்பேன் அப்படின்றேன். ப்ளீஸ் உங்களோட நிறைய யூஎஸ்பி அதுல ஒரு முக்கியமான அதுதான் ப்ரோ. நிறைய யூஎஸ்பி இல்ல அதுதான். அது ராஜு சுந்தரம் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைலாக் டே அப்படிங்கிற ராஜு சுந்தரம் மாஸ்டர் ஆக்ஷன் மாஸ்டர் ஒரு நிமிஷம் ஜீவா நான் நம்மள லவ் பண்ற அப்படி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாரு இது சினிமா, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், நீ டே சொல்லலாம், இது முடிஞ்சிட்டு ரோட்ல போகும்போது டே சொல்லக்கூடாது, புரியுதா? அது கிடையாது, இது சினிமா, நம்ம நடிக்கிறோம், அதுல டே பண்ணா ப்ரோ. ஒரு நல்ல ஃபன் ப்ரோ. ஒண்ணுமே உங்களுக்கு எப்படி விஷயத்தை கத்து கொடுக்குறாருன்னே தெரியாது ப்ரோ.
நைஸ். ஆனா பொறாமையா இருக்கு ப்ரோ. நீங்க நிறைய ஃபன் பீப்புள் கூட இருக்கீங்க. பட் உங்களை வந்து தத்தெடுத்துக்கிட்டதுன்னு சொல்லலாமா, இல்ல உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாமா, இல்ல உங்க மென்டார் அப்படி சொல்லலாமா? கௌதம் மேனன் சாருக்கும் உங்களுக்கும் வந்து லைக் அதுதான் ப்ரோ. அது எப்படி உங்களுக்குள்ள வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்? அதுதான் ஏன் உங்க மேல அவ்வளவு செல்லம்? எப்படி மீட் பண்ணீங்க நீங்க? நான் வந்து அவரை மீட் பண்ணது வந்து அந்த அண்ணா நகர் டவர்ல அவரு வாரணமரம் ஷூட்டிங் பண்ணும்போது அப்படியே அப்ப ஏத்தி பாட்டுல வரும். ஏத்தி பாட்டுக்கு முன்னாடியே சீன்ஸ் நடக்கும். என்னடா பந்தாவா அப்படின்னு ஒருத்தன் அடிக்கிற மாதிரி ஃபைட் ஒண்ணு வரும் இல்லையா, அங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்த கும்பல் நானும் ஒரு கும்பல். அப்போ ஒரு ரீசன்ட் டைம்ல வந்துட்டு ஜூன் போனால் பார்த்திருந்தாரு. இங்க வா, நீ உன்னை எங்கேயும் பார்த்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அது நடந்தது. அதுக்கப்புறமா அப்படியே அந்த படத்துக்குள்ள இருந்தோம். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்தின்னு இருந்த நானு கட் பண்ணி டீ கடைக்கு அவங்க போயிட்டதுக்குள்ள நான் இந்த ஃப்ரேம்ல நின்றுட்டு இருக்கேன். வாடா அப்படிங்கிறாங்க. போடா டைம் ஆச்சுடா. ஆப்பிள் ஜூஸ் டீ தானே குடிக்கிறேன், நான் ஆப்பிள் ஜூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ப்ரோ. அப்ப வேற அதான் எனக்கு பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஜீவா சாரு நான் ரொம்ப என்ன சொல்ற, நிறைய அவரோட படத்தை நடிக்கிறது கத்து கொடுக்கறது, அவர் இருக்கிறது, நம்ம ஒன்றும் என் கூட அவர் பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஆனா அந்த ஃப்ரேம்குள்ள வந்து நம்ம உட்காருவோம் இல்லையா, அப்ப இருக்கிறதா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆக்சுவலா. அப்புறமா நம்ம சடனா ஏதாவது ஒருத்தர் உட்காந்து இருக்கும்போது இப்படி பார்த்தா என்னடா இவன் பாரு, இவன் எப்படி சுத்தின்னு இருக்கானு, ஏதாவது இந்த மாதிரி ஏதோ இப்படிதான் இருக்குமே தவிர, அப்புறம் அவர் இல்ல அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்த டைம் அது ஆக்சுவலா எனக்கு. அப்ப இன்னொரு மென்டார் வராரு. எனக்கு என்னமோ ரொம்ப டயத்துல அப்படியே பார்த்தா கௌதம் சார் வந்துட்டாரு. கௌதம் சார் வந்ததுக்கு அப்புறமா அதுதான் என்னெல்லாம் நான் வந்துட்டு ஜீவா சாருக்கிட்ட அவர் இருந்த டைம்ல நான் இல்லையோ அதெல்லாம் நான் எடுத்த உடனே இது கூட நான் அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் அவர் கூட சார் அப்படியே சாரை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசுறது, அவர் கூட இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கு என்னமோ அவரே பாக்குற மாதிரி இருக்கும் எனக்கு எப்பவுமே அவரை பார்க்கும்போது. அவருக்குமே என்னைய பிடிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் செல்லம். ஆமா செல்லம். ஆமா செல்லம் தான். இப்ப கூட ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை பார்த்து. எப்ப நம்ம 2 பேர் பாத்துக்க போறோம்னு எனக்கு தெரியல, எங்க இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் போட்டு. என்னங்க இது வாரணமாயிரம் படத்துல வர டயலாக் மாதிரி இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது நம்மளும் அழகா பண்ணும் படி பேசுற மாதிரி. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் மாதிரியான ஒரு ரோல்ல சென்னையில ஒரு மழைக்காலம் நிறைய பசங்களுக்கு இப்ப தெரியாது. நாங்களாம் அந்த போஸ்டர் எல்லாம் எப்படா அந்த படம் வரும் அப்படின்னு பாத்துட்டு இருப்போம். த்ரிஷா இருப்பாங்க, நீங்க எல்லாமே. ஆமா ப்ரோ. அந்த படத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கே ஒரு டவுட் இருந்தது, நம்ம லைஃப்ல எல்லாம் கரெக்டா போற மாதிரி இருக்கு. கரெக்டா தான ப்ரோ போயிட்டு இருக்கு. இல்ல சி நான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எனக்கு அதான் எனக்கு என்னன்னா ப்ரோ, ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை நான் சென்ஸ் பண்ணாம அந்த தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாது. தப்போ ரைட்டோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, நல்லா இருக்கே இது நல்லா இல்லாம இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா வாட் இஃப். ஸோ ஐ வில் ஹாவ் அ பிளான் பி. பிளான் பி நான் செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சந்தோஷம் தான். எனக்கு என்ன எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருவேன் நான் எப்பவுமே. வாட் இஃப் தான் எனக்கு ஆல்வேஸ். அது ஒரு நல்ல மெமரியா தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்டர்ஸ் பார்த்தா வந்து இப்படி ஒரு படம். ஆமா ப்ரோ. ஆமா சி அதுல அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு செமையா இருக்கும் தெளிவா. சென்னையில ஒரு மழைக்காலம். கரெக்ட் தான் ப்ரோ. சென்னை மழைக்காலம்னு சொல்லி போஸ்ட் போட்டுனா விளங்குனதே கிடையாது. நீங்க வேற குவைட்டா இருங்க, மழையே வராது. அது சி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். அந்த டயத்துல எனக்கு ரீசன்ஸ் தெரியாது ஆக்சுவலா, பிகாஸ் அட் டைம் the reasons are too big for me to digest. எனக்கும் அந்த ரீசன்ஸ்லாம் தெரியாது. ஆமா எனக்கு அந்த போஸ்டர் when travel ஆகும்போது எனக்கு இப்ப ரீசன் தெரியும் ஆக்சுவலா. பட் ஆனா அதான் சி ப்ராஜெக்ட்ஸுங்கிறதுக்கு கேப்டன் டைரக்டருக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கணும் இல்லையா, நம்ம கரெக்டான நோக்கி தான் போயின்னு இருக்கிறோம்னு. ஐ டோன்ட் நோ, ஐ வில் சாருக்கு அதுக்கு அந்த படத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கலாம். கௌதம் மேனன் ஆயிட்டாருங்க அவர் டைரக்டர். இல்ல அந்த டயத்துல சி அட் டைம் அவரு என்னங்க தொட்டதெல்லாம் பொண்ணு தானேங்க. சோ அப்போ அந்த அதான் சொல்றேனே, சஸ்டெயின் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எஸ் கிவன் அப்போ மின்னலேன்னு ஒரு படம், காக்கன்னு ஒரு படம், அப்படி வந்தவருக்கு சடனா இந்த மாதிரி குட்டியா ஒரு 3 பசங்க த்ரிஷா வச்சு படத்தை எடுக்கும்போது
அவரு கூட இருக்கிற சில பேருமே அவர் நல்லதுக்காகவே நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ் பண்ணணும்னுமே சொல்லிருக்கலாம். மேபி தட் ஆல்சோ வுட் ஹவ் பீன் அ ரீசன் ஃபார் ஹிம் டு ஓகே மேபி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி போய்கிட்டு இருக்கேன், மேபி ஐ கேன் டூ. நான் இப்பவுமே கேட்பேன், அவருமே இப்ப சொல்லுவாரு சென்னை மழைக்காலம் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட வாயிலிருந்து அந்த கேட்கும் போதே எனக்கு இன்னும் 4 வருஷம் ஜாலியா போயிடும்டா அப்படின்னு நினைச்சுப்பேன். அது என்னமோ அந்த வார்த்தையே நம்மள புஷ் பண்ண வைக்க. எனக்கு வந்துட்டு அந்த படம் நடக்கலன்னு இருந்தது கோவம். அது அந்த ஏஜ்ல இருந்த கோவம். இப்போ வேற மாதிரி அதை அது இப்ப அதை பார்க்க தோணுது. அப்போ எனக்கு அது இருந்ததுக்கு கோவம். என்ன கோவங்கிறீங்க? ஐயோ ஷூட்டிங் கூப்பிடுவாங்க, டெய்லி எனக்கு சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம், இப்ப நான் என்ன பண்றேன் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம இருக்குதுங்கிறதுதான். இவ்வளவுதான் தெரியும் ப்ரோ. அப்போ எனக்கு அப்போதான் VTV கணேஷ் எனக்கு அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு 8,000 rupees செக் கொடுத்தாரு. வெளியே என்ன வாங்கலாம், இந்த தெரு வாங்கலாமா, இது என்ன இந்த பில்டிங்களோட எப்படி செலவு பண்றது, இப்படி 8,000 அந்த டைம்ல பெரிய விஷயம் ப்ரோ. நாட் அ ஜோக் ப்ரோ. 8,000ங்கிறது எனக்கு புரியல, என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பெரிய வீட்டுக்கு வாடகையே கொடுத்துடலாம் அந்த டைம். என்ன வேணாலும் கொடுக்கலாம். என்ன 8,000 செலவு பண்ண எப்படிடா நான் செலவு பண்ணுவேன், என்ன கொஞ்சம் திருடிட்டு போயிடுறியா இந்த மைண்ட் செட்ல இருக்கிறேன். ஆனா ப்ரோ ரெகுலரா வந்து நீங்க ஒரு கோரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா லைக் ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ப்ரோ? 2000 நான் கோரியோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான். அதான் ரெகுலரா நீங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த காலகட்டம் சொல்லலாம்? ஏன்னா நீங்க பேரலி படம் நடிச்சிட்டும் இருப்பீங்க, திருப்பியும் பாத்தீங்கன்னா அதுதான் ப்ரோ. ஏதாவது வந்துன்னு தான் ப்ரோ இருக்கும். நம்ம இல்ல இப்ப ஒரு வேலைகள் அடுத்த வேலையை வரத்துக்கான வழியை கொடுக்கும். அதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் 1 கரெக்டா பண்ணணும். 1 கரெக்டா பண்ணா 2 வரும். ஸோ அந்த பாட்டை நீங்க கரெக்டா அந்த படத்துக்கு ஒர்க் பண்றது தான் will make things come back to you. இப்போ நீங்க நான் கெஸ்ட் நல்லா இருக்கு, இந்த ஷோவை பாக்குறாங்க, நாளைக்கு நீங்க போய் ஏதாவது இன்னொரு கெஸ்ட் நீங்க கேட்கும்போது ஐ சா இவன் கொஞ்சம் குவாலிட்டியா பண்றான், நம்ம இவங்க கிட்ட போய் உட்காந்து பேசலாம். இதுதான். ஸோ ஒரு ஒர்க் தான். அது எப்படி வருது எப்படி வரல அப்படிங்கிறது தெரியாது. வராமையும் இருந்திருக்கு கொரோனால. ஆமா ப்ரோ, கொரோனால யாருக்குமே கொரோனாக்கு நான் சொல்ல வந்தது, கொரோனால வந்துட்டு எல்லாரும் என் கூட சேர்ந்து உட்காந்த மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் வீட்டுல உட்காந்துருக்கேன். ஓகே, இட் இஸ் பாக்குற எல்லாருக்கும் மாதிரி கிடையாது ப்ரோ சினிமா. இட் இஸ் a very flashy world. ரொம்ப ஃபிளாஷி. உங்களுக்கு என்ன ப்ரோ அது எப்படி அப்படி ஃபிளாஷின்னு சொல்லலாமா? ஒரு செகண்ட் ஃபிளாஷி, டக்குன்னு நல்லது வரும் பட்டுன்னு போயிடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிளாஷி பாக்கிறதுக்கு அப்படி அந்த ஃபிளாஷி கிடையாது. பீப்புள் திங்க் தே ஆர் சார்ட்டட். என்ன இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கிடையவே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். எனக்கு அப்படி கிடையாது. அண்ட் ஆல்சோ நானுமே இந்த மாதிரி ஒரு சில பேர் நினைச்சிருக்கேன். அவங்களுக்குமே ஹார்ட் டைம்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ப்ரோ. ஆனா என்ஜாய் மை ஹார்ட் டைம்ஸ். என்னோட ஹார்ட் டைம் நான் வந்து லவ் பண்ணுவேன். ஏன்னா அது தர ஒரு புரிதல், அது தர ஒரு விஷயங்கள் என்னமே எதுவுமே ஆஸ்கர் வேணா கூட அது கிடைக்காது ப்ரோ. ஐ ரியலி என்ஜாய். என்ன நான் ஷூட்டிங் இருக்கிறது, அந்த ஷூட்டிங் ப்ரிப்பேர் பண்றது, அதை போய் ஷூட் பண்ற டயத்தை நான் எவ்வளவு என்ஜாய் பண்றேனோ, வேலையே இல்லை என்னடா பண்றது அப்படிங்கிற டயத்தையுமே நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அந்த டயத்துல நான் இன்னும் என்ன ஷார்ப் ஆக்கியிருக்கேன். அப்படின்னா என்ன, இன்னைக்கு என்ன நாளைக்கு வர பட்டத்திட்டே இருக்கணும் நம்மள ஷார்ப்பா. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் தட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இல்ல, நவ் ஐ வாண்டட் டு see myself as a director. I want to direct films. கடைசில வரலாம். அதான். So see, that is what, see where you want to see yourself. எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன ஹண்ட் இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படி இங்கிலன்னா இப்படி ஒண்ணு பண்ணணும். அதை நான் பண்ணும்போது அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் இழக்கணும். அதுதான் டிசைன். இட் வில் டெஸ்ட் யூ வெதர் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் டு கோ தேர் ஆர் சும்மா யூஆர் ஷேக்கிங். தகுதியா அதுக்கு. ஸோ அண்ட் அதை நான் அப்படிதான் ப்ரோ பார்ப்பேன். நான் இப்போ வரைக்கும் வருதா வரலையா அப்படின்னு இல்லை, நான் என்ன பண்றேன், வாட் ஆம் ஐ டூயிங், ஐ டூயிங் இட் வெல் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஐ எம் நாட் பயங்கரமா நல்லா ஒண்ணு பண்ணணுங்கிற தேர்ஸ்ட் இருக்கு தவிர எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. அப்படி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருப்பீங்க இந்த டைரக்ஷன் மேட்டரை பத்தி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல வந்து கேமரா முன்னாடி தான் சொல்றீங்க போல இருக்கு. எனக்கு ஒரு ஐம் வெரி லக்கி, ஜாலியா நான் அதை பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து உங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்டா நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, டிராவலும் பண்ணியிருக்காரு. தலைவன் கூட வந்து நான் 2-3 வாட்டி மீட் பண்ணி நிறைய பேசியிருக்கேன். ஐ லைக் him as a human being, I like him as an artist, because அவர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, பிறக்கும் போதே ஒருத்தர், அதாவது கமல் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரம் சொல்லுவாங்க. பட் அதற்கு முன்னாடியே ஒருத்தர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து வர நடிக்கிறாங்களா, ஏத்துக்க முடியாது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, நான் சும்மா சொல்ல, நீங்க வெறித்தனமான ஃபேனு. அவர் கூட எஸ்டிஆர் ப்ரோ ஃபேனா இருக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. அவர் கூட ஃபேனுங்கிறது வந்துட்டு அது ஏன்னா he is so good at whatever he does, and he is actually keeping you in a very happy space. You are his fan. True, acceptable. அவரை க்ளோஸ் குவார்டர்ஸ்ல சிம்பு கூட இருக்கிறது, நீங்க நிறைய நாள் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன் ப்ரோ. எஸ்டிஆரோட கூட இருக்கிறது என்ன வந்தாலும் இப்ப எஸ்டிஆர் கூட நீங்க பேசினே வந்துட்டு இந்தியா வார்ல போய் சுடுறா அப்படின்னா நான் சருப்பு போட்டு கழுவி நேரம் போயிடுவேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் அவரோட குட் டைம்ஸோட பேட் டைம்ஸ்ல நீங்க இருந்தீங்க. நான் இருந்ததே அந்த டைம் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ. அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஹியூமனுக்குமே ஒரு மாதிரி இவால்வ் ஆவாங்க ப்ரோ. ஒரு பெரிய வேக்யூம். ஒய்? பிகாஸ் அண்ட் வாட் ஹேப்பன், எனக்கு நான் ரொம்ப க்ளோஸ் தான். நிறைய பர்சனலான விஷயத்த வி போத் ஹேவ் ஷேர், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எல்லாருமே வெளில இருந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ எல்லாருமே ஒண்ணு பண்றாங்க இல்லையா? இப்போ ஆக்சுவலா இப்போனா 2025ல இப்போ பீப்புள் எல்லாருமே இல்ல, தட் மேன் ஹஸ் டிட் இட் 1 decade முன்னாடி. ஆமா, உண்மைதான். ஏன்னா அதான் இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு புதுசா ஒரு ஹீரோ வந்துட்டு பயங்கரமா நல்லபடியா ஒண்ணு பண்ண போது எல்லாருமே டக்குன்னு வந்துட்டு இவரோட இடத்துக்கு இவங்க வந்துட்டான்னு ஈஸியா சொல்றாங்க. அவரு எத்தனை வருஷமா எத்தனை படம் பண்ணாரோ அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸான டைம். சிலம்பரசன் அவரை பொறுத்த வரைக்கும் he is being doing that from small. குழந்தை ப்ரோ. அப்பெல்லாம் நான் வந்துட்டு ஃபிளைட்டுக்கு நான் டாட்டா காட்டின இந்த டைத்துல லைட்டோட ஹீட் ஒரு மூஞ்சில அடிச்சு டைலாக் படிச்சுன்னு இருக்காரு. நான் அப்ப நான்லாம் வந்துட்டு கொடுத்த பாடத்தையே காப்பி அடிக்க சொன்னா கூட தப்பா காப்பி அடிக்கிற டைத்துல நான் இருந்தேன். நான் வசனத்தை வந்து பேசுவாப்ல படிக்காம பார்த்து படிச்சுட்டு அவ்வளோ அப்படின்னா. நான் இப்போ ரீசெண்டா லூசு பெண்ணை பாட்டு கேட்டேன் ப்ரோ. எனக்கு ஒண்ணுமே என்னோட பாடிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னும் செம ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் அந்த பாட்டு. அதுதான் ப்ரோ சொல்றேன். ஸோ இப்போ ஒரு பாட்டு வருது பாத்தீங்களா, இப்போ சில பாடல்லாம் வருது. இந்த மனுஷன் அப்பவே பண்ணிருக்காரு. அப்படி இருந்த ஒருத்தருக்கு சடனா ஒரு அப்படிதான் ப்ரோ நடக்கும் ஆக்சுவலா. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம யாரு நீங்க இப்ப நீங்க பாருங்க, கோழி இன்னைக்கு 100 வாவ் அப்படின்னுவோம். கோழி இன்னைக்கு 100 என்ன அப்படியா, சூப்பர். கோழி இன்னைக்கு 100 அடிக்காட்டா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைத்துல இருந்தது. இப்ப கோழி சரியா ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கும் போது நம்ம பேக் பண்றோம் பாருங்க. சிஎஸ்கேன்னு வச்சிடணும் கோழி எடுத்துட்டு. சிஎஸ்கே கப் வேணும் பரவாயில்ல, அவங்க வின் பண்ணுவாங்க. நான் ரொம்ப நான் இந்த மாதிரி இல்லையா, நான் கிரிக்கெட்டர், நான் ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ஐ பிளே கிரிக்கெட். அன்னைக்கு கூட நீங்க மேட்சுக்கு போகும்போது தான் பேசியிருந்தீங்க. ஆமா. சோ அதனால இப்படி எனக்கு நான் இது சிஎஸ்கே ஆர்சிபின்னு நான் நானும் அப்படி கொண்டு போல இல்ல அப்படின்னு கிடையாது. இல்ல when that person is so good at it, அப்போ உங்களுக்கு தெரியவே இல்ல, keep winning. அப்புறமா ஒரு டிராப் பண்ண விழும்போது எப்படி, அதேதான் நான் நிஜமாலுமே ஐ ஆல்வேஸ் see my life comparing with sports. ஏன்னா அதுதான் எல்லாமே. ஒருத்தர் தோத்து ஜெயிச்சுட்டே இருப்பான் டெய்லி, அவன் வீரன். அதனால தான் விளையாட்டு வீரன் சொல்றான். அதுதான். சோ அதனால கிரிக்கெட்ல இருக்கிறதுனால, கிரிக்கெட்டை பத்தி யோசிக்கிறதுனால லைஃப் ரொம்ப நல்லா பார்க்க முடியும். ஸோ எனக்கு எஸ்டிஆர் எனக்கு அப்படிதான் ஆக்சுவலா. அவருக்கு ஒரு சின்ன எல்லாத்தையுமே எக்ஸைட் ஆகி என்கரேஜ் ஆகி பயங்கரமா பண்ணின ஒருத்தருக்கு இந்த யூனிவர்ஸ் தான் பயங்கரமா எக்ஸைட்டிங்கா ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா, அங்கேயே முடிஞ்சாச்சு. நடிப்பீங்களா, சொல்லவே தேவையில்லை. பாட தெரியுமா, சொல்லவே தேவையில்லை. மியூசிக் போட தெரியும், வாசிக்க தெரியுமா, பியானோ என்ன, அப்புறமா லிரிக் எழுத தெரியாது. நீங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. ஐ மீன் லைக் இந்த யங் ஆக்டர் எல்லாமே சொல்றேன். see whatever now, அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட போய் நீங்க என்கிட்ட இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீங்க அவரோடதையே திருப்பி பவுடர் போட்டு கொடுக்குற மாதிரி தான். அதுதான் நான் எஸ்டிஆர் கூட ஃப்ரெண்டா
இப்போ தான் இருக்கிறேன். பட் ஆனா அந்த மாதிரி அவரோட ஒரு மாதிரி லோ டைம் வச்சுல ட்ரபிள்டு டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எனக்கு தெரிஞ்ச அதான் நான் என்னடா இது மாதிரி அவனை யோசிச்சதே இல்லடா, எப்படி அது மாதிரி ஒரு கதை அப்படி ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த விஷயமே நடந்திருக்காது. இறங்கி பண்ணிருப்பாப்ல. he needed that something. Now he's bounced back. ஆமா ஆமா, see அதுதான் அது. பிளஸ் எல்லாமே இருக்குங்க, ஹியூமன் தானுங்க அது. அதனாலதான் மற்றபடிலாம் எனக்கு அப்போ வந்துட்டு அப்பவும் இந்த மாதிரி நாங்க யூடியூப்லாம் பாத்துக்கிட்டீங்களா? யூடியூப் எப்படி ஜி பார்க்காம, டிவியில எங்க யாருகிட்ட இருக்குது டாடா ஸ்கை, யூடியூப் போட்டு 2 பேரும் உட்காந்துன்னு ஃபன் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீங்க அவர் கூட ரொம்ப க்ளோஸ்னால தான் சும்மா உங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சணும்னு கேட்டேன். மத்தபடி லைக் பர்టిక్యులர்லி இத பத்தி பேசணும், அத பத்தி இல்ல நிஜமா அவருமே வந்துட்டு ஐயோ டேரிங்குங்க அவரு. நீங்க அவரை கூட எல்லாம் உட்காந்து நீங்க பேசுனீங்க வச்சுக்கோங்க, ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அன்னைக்குதான் என்னோட சேனலோட என்ன சொல்றது ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் வந்து முடியும். ஏற்கனவே நான் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன், பட் இந்த சேனல் நான் வந்து எடுப்பேன். இல்ல கண்டிப்பா ஏதோ மாதிரி பேசுறாருன்னு இருக்கும். ஆனா நீங்க அதை கொஞ்சம் ஆக்சுவலா ஒரு மாதிரி அதை ஒரே டயத்துல கேட்கும்போது காமெடியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஏதோ ஒன்று புரியாத மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி நீங்க ஒரு நல்ல ஸ்பேஸ்ல திருப்பி கேட்டீங்கன்னா செம்மையா ஏதாவது ஒன்று சொல்லி he was about to become a troll material. அங்க இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தனா ஸ்டைலிஷா வந்து இந்திக்கார நடிகர் மாதிரி நின்னு இருக்காப்ல. ட்ரால் பண்றதெல்லாம் நம்ம ஒண்ணுமே. ஆனா இன்னைக்கு பாருங்க, he is the face of என்ன சொல்றது, ஒருத்தன் பாரா எப்படியும் போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமால வந்து அதுதான் ப்ரோ. சி நரேட்டிவ வந்துட்டு செட் பண்றவனுக்கு தான் ப்ரோ அது அவனுங்க ஒண்ணு செட் பண்ணுவானுங்க எல்லாருமே. சி இவனுங்க ட்ரால் பண்றானுங்க அப்படிங்கிறது நம்ம சோகமாவும் இருக்க முடியாது, இவங்க நம்மள ட்ரால் பண்ணல அப்படின்னு நம்ம ஹாப்பியாவும் இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு ஐ டோன்ட் கிவ் அ டேம் ப்ரோ. எனக்கு என்னன்னா ஓகே இப்படி ஒண்ணு சொல்றாங்க அப்படி ஒண்ணு பண்றாங்கிறத பாக்குறேன் அவ்வளவுதான். வாட் யூ கெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு எங்க உங்களுக்கு இந்த ட்ரோல் பண்றவங்களுக்கு வீரம்லாம் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்குலாம் எங்க போறீங்க கேட்டா இல்ல. ஓகே அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத மாதிரிதான் எஸ்டிஆருமே பாக்குறாரு. இந்த மாதிரிலாம் இப்படிலாம் இங்க பாருங்க எப்படி பேசுறாங்க. அவன் அந்த மாதிரி பேசினாதான் அவன் சேனல்ல பார்ப்பான். அவனுக்கு பொழப்பு. அவன் நல்லா என்னை பத்தி பேசினான்னு அவன் சேனல்ல பார்க்க மாட்டாங்களேடா. அவன் ஏதோ பேசிட்டு போட்டோம், வரும் ஒரு நாளைக்கு இங்க வரும் பயங்கரமா சொல்லுவா. அப்படி அவர் ரியல் லைஃப்ல அப்படிதான் பேசிட்டு. ஐயோ ப்ரோ, நாங்க அவர் விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்கோங்க, பட் நான் ஒரு ஃபேன். ஐ அம் நாட் a கன்னி, பட் ஐ அம் a fan. I like him. See somebody ஒர்க்க பத்தி ஏதோ ஒன்று சொல்லும்போது ஒரு தியேட்டர்ல இருக்கிற 100 பேர் பாக்குறாங்கன்னா 100 பேர் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை அணுக மாட்டாங்க. பொதுவெளிக்கு வந்துருச்சு. ஆமா அதோட அது இருந்துட்டா போறோம். பர்சனலா அதோட அது இல்லாம எல்லாருக்கும் பொருந்தும். அதான் அதோட அது இருந்துட்டா போறோம். ட்ரோல் என்ன கலாய்க்கிறியா பாராட்டுறியா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. எல்லாத்துக்குமே there is a limit. ஒரு லைன் ஓகே. நல்லா இல்ல தானே, நீ நல்லா இல்லைன்னு எத்தனை விதமா தான் சொல்லுவ? நல்லா இருக்கு தானே, அதையும் எத்தனை விதமா சொல்லுவ? சொல்லிட்டு போ. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ரோட்ல பாக்குறப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப நீங்க உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன். நான் நம்பல இவர் சும்மா சொல்றாரு கைண்டா இருக்கும் சொல்ல. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணி ப்ரோ வாங்க ப்ரோ, ஏன்னா நீங்க அவார்டு வாங்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு பாய் டு மேன் இவர்கிட்ட பேசி ஆகணும், நம்ம அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜாலியா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்க கேட்டப்போ வந்து பேசலாம்னு சொன்னீங்க. அப்போ வந்து நீங்க புது விஷயம் ரிவீல் பண்ணீங்க. ஸோ நம்ம சினிமாவில் வந்து ஒரே விஷயத்த வந்து பண்ணிட்டு அப்படியே போனவங்க ரொம்ப கம்மி. அவங்களுக்கு வேற ஒரு தேடல் வந்து அப்படியே போவோம், நதி வந்து கடலுக்கு போற மாதிரி. ஸோ நீங்க அந்த டைரக்ஷனு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ இவருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நிறைய பேருக்கு நீங்க சொல்லாம இருக்கலாம். இஃப் யூட் லைக் டு ரிவீல் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் இட். நான் ரொம்ப அஹெடா யோசிக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஆல்வேஸ் மை டார்கெட் இஸ் வெரி நியர் பை. நான் ரொம்ப கிட்டக்க ஒரு டார்கெட் வச்சுப்பேன், தொட முடிகிற இடத்துல. ஆமா, கண்ணுக்கு தெரியணும் டார்கெட். அப்பதான் நான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவான்மியூர் டு பாலவாக்கம், பாண்டிச்சேரிக்கு போகணுங்கிறது இருக்கலாம். ஆனா பாண்டிச்சேரினாக்க நமக்கு அது வேக நான் ரொம்ப பிளஸ் ஐ வில் ஆல்சோ எனக்கு என்னன்னா நான் உணரணும் ஐ எம் ரெடி ஃபார் இட் அப்படிங்கிறது. ஆமா, நான் டான்ஸ் ஆடணும், எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் டான்ஸ் ஆட கத்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. நான் கோரியோகிராஃபர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை கிடையாது. நான் முதல்ல டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆட கத்துக்கணும். எனக்கு அப்ப டான்ஸோட ப்ரொஃபஷனா ஆகுமான்னு கேட்டா எனக்கு அது கிடையாது. தெரியல. when I started
லேர்னிங் டான்ஸ். ஐ ஃபவுண்ட் நைஸ். ஐ டிட். தென் நான் ஆடுறது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது. நான் டான்ஸ் பண்றது கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கே முதல்ல பிடிக்கும். கண்ணாடியில பார்க்கும்போது காமெடியா இருந்த காலங்கள் இருக்குது. அப்புறமா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறது எல்லாம் ஒன்று இருக்கும். அப்புறமா ஐ லைக், நான் டான்ஸ் ஆடுறதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. நான் டான்ஸ் ஆடுறது பிடிச்சது. நான் டான்ஸ் ஆடுறது நிறைய பேருக்கு பிடிச்சது. அப்புறமா நம்ம டான்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தாட் வந்தது. அடுத்தது படிநிலை. நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்போது கிளாஸ் ஒன்று இருக்குடா, கொஞ்சம் கிளாஸ் நாளைக்கு ஒருத்தர் வராரு, அவருக்கு நீ கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கணும், நான் வந்து ஊர்ல இருந்து வரதுக்கு டைம் எடுத்து சார் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருன்னா அப்பனா நான் ரெடி, நானுமே இதை ஒத்துக்கிறேன், கரெக்டா ஜெல்லா இருக்கு. நீ சரியா பண்ண மாட்டடா அப்படின்னா நீங்க அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணி இருக்காது தானே. யூ நோ இஃப் திஸ் பர்சன் கேன் டூ இட் அப்படிங்கறத அவர் பார்த்துட்டாரு. ஈஸ் யுவர் டீச்சர். அவர் சொன்ன உடனேவே எனக்கு சார் நான் எப்படி சார் அப்படி தோணவே இல்லை. என்ன பாட்டு சார்? விடு சார், நான் பாட்டு நான் டக்குன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்னன்னா வாவ், நவ் நான் இந்த கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னா முதல்ல ஒருத்தர் நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அவருக்கு அதுக்கப்புறமா சதீஷே வர சொல்லி எனக்கு சதீஷ் கூட இது பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டேஜஸா போகுது. பிளஸ் எனக்கு என்னன்னா சடனா ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு பின்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்க மாட்டேன். அதுவுமே பேக்கிங்லயுமே இருக்கணும். ஏன்னா பொறுமையா தான் போகணும். எல்லாமே எனக்கு அப்படிதான். ஸோ அப்படியே வந்து கொரியோகிராஃபர் ஆகும்போது when I choreograph, I also choreograph songs which are, நீங்க அது நான் எக்கச்சக்கமா மாண்டாஜஸ் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன். கொரியோகிராஃபரோட வேலை வெறும்னு டான்ஸ் சொல்லி சின்ன சின்ன பாட்டே அப்படிதானே. ஆமா. ஸோ we will understanding the script. அந்த 3 நிமிஷத்துல டைரக்டருக்கு என்ன வேணும், இந்த கதை எங்கேருந்து எங்க வரைக்கும் போகணுங்கிறத கேட்குறாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டுல நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதை ஒர்க் பண்ண இந்த சீரீஸ் ஆஃப் 13 years, when you can create one scene, why can't we create a story? அப்படிதான் now I felt I can do. It is very strong. எனக்கு ஒரு பிலீஃபா இருந்தது. ஸோ அப்படி வந்தது தான் இந்த தடவை இப்போ படம் பண்ணினது. அதனால தான் அந்த ஒரு இதுக்கு ஐ தாட் ஓகே ஐ கேன் ஹேண்டில் இட், ஐ கேன் டூ இட். அப்புறம் அது எப்படிலாம் அதுக்காக பண்ணணும், அதுக்காக நம்ம என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நம்மளோட ஐடியாஸ் நல்லா இன்னும் வரும். இப்போ என்னோட சாங்குக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணுறது ஒரு மாண்டேஜஸ் இருக்குது, பாட்டை போட்டு என்னோட அசிஸ்டன்ஸாக உட்காந்துட்டு இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணினா உடனே கிராக் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். 1 hourல பாட்டை முடிச்சிருவோம். ஆனா அவங்கள வச்சுன்னு நான் வந்துட்டு படத்துக்காக நான் ஒர்க் பண்ணி சீன் டெவலப் பண்ணி அப்படி போகவானா முடியாது. இட் இஸ் ரைட். ஆனா அவங்களோட ஐடியா வேற மாதிரி இருக்கும். புரியுது. இப்போ இதுக்கு இருக்கும்போது இவ்வளோ ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணணும். இப்போ நான் வருணை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த படத்துல வருண் யாரு, வருண் எப்படி இருப்பாரு, வருண் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவாரா, இந்த கையில சாப்பிடுவாரு, எப்படி, இது எல்லாத்தையும் டிசைன் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இவன் எப்படி அதுக்காக ரியாக்ட் பண்ண போவான், இது என்ன கதை, அப்படி இப்படிங்கிறது இது என்ன, இந்த ப்ராசஸ் எனக்கே பயங்கர புதுசா இருந்தது. நான் ரொம்ப பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கோ டு செட் வேர் தேர் இஸ் அ சாங், வேர் தேர் இஸ் அ டைம் லிமிட். ஐ நோ இன்சைட் தட் ஐம் கோயிங் டு டு எவ்ரிதிங். 3 minutes பாட்டு இருக்கு, 3 minutes இது இங்கேருந்து இருக்கு, இந்த மாதிரி ஒரு சீன் வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே சார், இந்த மாண்டேஜ்ல பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது மாஸ்டர் இந்த மாதிரி சீன்ல பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி கேரக்டர் வந்து இப்படி பண்ணாது, கேரக்டர் இப்படி பண்ணாதா, சொல்லுங்க அப்போ முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், ஓகே இப்படி. அப்புறமா கதையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் ஒன்று பண்ணுவேன். அவர் வந்து மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாம், நீங்க சொன்னீங்க கேரக்டர் இப்படி இருக்குங்கிறது, இப்படி பண்ணக்கூடாது, பாட்டுல பண்ண தப்பா இருக்குமே. இந்த விஷயங்கள் நம்மள ரெடியா இது நம்மளுக்கு ரெடி பண்ணிடுச்சு. டுடே வாட் ஐ எம் வாஸ் நாட் மை 13-14 years பிஃபோர் ட்ரீம். நோ, ரொம்ப கிட்டக்கான ட்ரீம் தான். நான் டான்ஸ் கோரியோகிராஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு டான்சர், குரூப் டான்சர். அதுக்கப்புறம் நான் குரூப் டான்சர் இந்த சென்ஸ் நாட் இன் சினிமா. குரூப் டான்சர்னா எங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், நாங்கள் கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் போய் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் எங்களோட குரூப்ல ஒரு டான்சரா இருந்தேன். அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் டீச்சிங். Then I started doing reality shows. TV. Then I was choreographing for the reality shows. என்னால கோரியோகிராஃப் பண்ணி நான் ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வரேன். என்னால ஒருத்தனுக்கு கோரியோகிராஃப் பண்ணி நான் ஃபைனல்ஸ்ல நான் வின் பண்ண வைக்கிறேன். அப்படியே என்ன நடக்குதுன்னா என்னோட டான்ஸ் கோரியோகிராஃபியோ ஒருத்தவங்க மார்க் போடுறாங்க. ஸோ எனக்கு அவங்களோட மைண்ட் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் டூ வாட் ஒர்க்ஸ் அண்ட் வாட் டசன்ட். ஸோ நவ் ஐ வாண்ட் டு டூ இட் ஃபார் த பிகர் பீப்புள். ஐ வாண்ட் டு கோ இன்சைட் சினிமா. ஸோ நான் இவர்கிட்ட இப்படி இருக்கு, இந்த 2 பேருக்காக தானே நான் கோரியோகிராஃப் பண்ணி இந்த பையன் டான்ஸ் ஆடுறானா, இருக்கக்கூடாது. நான் இப்போ கோரியோகிராஃப் பண்றது மக்களே ஜட்ஜா மாறிடணும்
அப்படிங்கிறது முதல் ஐ வாண்ட் டு பிகம் அ கொரியோகிராஃபர்னு அங்க தோணின ஒரு தாட், ஸ்பார்க்கு. அங்க இருந்த ஸ்பார்க். அப்படியே இப்போ இது வரைக்கும் இதுதான் இந்த ஐடியா. ஓகே, என்ன நிலையில இருக்குது ப்ரோ இப்போ? நான் படம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ப்ரோ. we are waiting. ஆமா, சைலண்டா பண்ணிருக்கீங்க போல வேலையா, சீக்ரெட்டா. அவ்வளவுதான் ப்ரோ. அந்த படமாவுமே அது வந்து நிறைய பேர் தெரியாது. நீங்கெல்லாம் வந்து அத இல்ல, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியும்னு நான் சொல்றேன். பிகாஸ் ரீசெண்டா போஸ்டர் ரிலீஸ் பண்ணினோம், ரீசெண்டா ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணினோம். இப்ப திருடின்னு அனிருத் சார் அவர் பாடி எங்க படத்துல ஒரு பாடம் சிங்கிள் ஒன்று வந்திருக்கு. இந்த நிலைமையில இருக்கு. we are looking for a proper date. இன்னும் லாக் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் வழியா கவின் வச்சுட்டு படத்தை பண்ணிட்டு எப்படி பிரதர் ரிலீஸ் பண்ணாம இருக்கும்? இல்ல கண்டிப்பா அதுக்கான சரியான டைம் பார்த்து பண்ண போறீங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும். ரோமியோ பிக்சர்ஸ் தான் வந்துட்டு ராகுல், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் குட் பேட் அக்லியான டிஸ்ட்ரிபியூட்டர், கோல்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். படத்துக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி நம்ம சந்திப்போம், கண்டிப்பா சந்திப்போம். நீங்க படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் பாருங்க, அந்த போட்டு குறியீடு கிரீன்னு போட்டு செஞ்சு விட்டுற போறீங்க. அந்த மாதிரிலாம் என்ன ப்ரோ, அந்த மாதிரி எனக்கு தெரியவும் தெரியாது ப்ரோ. எனக்கு நான் வந்து என்னோட கதைகள் I don't know whether I can make films like real incident. அதாவது என்ன சொல்றது, உண்மை சம்பவத்தை வந்து இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், காந்தியை பத்தி படம் எடுக்கிறது எல்லாமே கரெக்டான அந்த மாதிரி எனக்கு தெரியாது. நான் ஒரு கதை சொல்லுவேன் ப்ரோ. ஓகே, அதுதான் கதையை நான் கிரியேட் பண்ணுவேன். எனக்கு அதான் தெரியும். பிகாஸ் கோரியோகிராஃபர்னால என்னால இப்போ ஏங்க இந்த மாதிரி ஒரு கதையை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்த இப்போ இந்த அட்டாக் இதை வச்சு நீங்க கதை பண்ணுங்க, எனக்கு வராது, அது எனக்கு அதெல்லாம் தெரியாது. நானா ஒரு கதை சொல்லுவேன். அதுல வந்துட்டு ஐ வாண்ட் பீப்புள் டு கம் சைட் தட் வேர்ல்ட், வாட்ச் இட் அண்ட் ஃபீல் எஸ்கேப் அண்ட் நத்திங். ஐ வில் நாட் டிஸ்டர்ப் ப்ரோ. ஐ வில் நாட், ஐ எம் நாட் அ பர்சன். அப்படி பண்றவங்களுக்கு தப்பு கிடையாது, எனக்கு அது வராது. எனக்கு என்னன்னா கமர்ஷியல், ஜாலி, மூளை யூஸ் பண்ணக்கூடாது, ஜாலியா என்டர்டெயின் ஆயிட்டு வரணும், அவ்வளவுதான். நீ நினைப்ப இப்ப பாட்டு வரும் பாரு, பாட்டு வரும், ஃபைட் வரும் பாரு, ஃபைட் வரும். இப்ப பாரு எல்லாரும் அளவுக்கு பாருங்கன்னா அளவு, இவ்வளவுதான். ஆனா என்ஜாய் பண்ற மாதிரி இவ்வளவுதான் இருக்கும், இந்த அளவு தான். ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ரைட், ஐ ஆல்வேஸ் ஃபீல் டு வேஸ்ட் சம்படிஸ் டைம். கரெக்டா பண்ணுவேன்னா தெரியாது. என்னோட அப்ரோச் இதுதான், என்னோட அப்ரோச். திஸ் இஸ் ஹவ் ஐ அப்ரோச் திங்ஸ். என்னால இப்ப பாரஞ்சிஸ் பிரதர் சார்லாம் ஒரு படம் பண்றாங்க பாத்தீங்களா, என்னன்னா நினைச்சு கூட பொலிட்டிக்கலி சோஷியலி வெரி, எனக்கு அந்த தாட்லாம் இருக்கு, எனக்கு போய் தெரியும். பட் ஐ கேனாட் புட் இட் இன் பேப்பர், ஐ கேனாட் ரைட் ஆல் தட். என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது. எல்லா கிரியேட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா ஆமா, எனக்கு அதுல அந்த மாதிரி வராது எனக்கு. நான் இப்ப போய் அவங்க கூட நான் ஒர்க்கும் பண்ணிருக்கேன். பட் ஆனா அவங்க கிட்ட ஒரு சில விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா, மை டீச்சர்ஸ் இன் பிகமிங் டைரக்டர் இஸ் எவ்ரிபடி ப்ரோ. இட் இஸ் நாட் ஒன் பர்சன் ப்ரோ. இட் இஸ் ஐ ஹவ் கிராஸ் சம் 500-600 songs I have choreographed in my life. Every director has taught me everything bro. They have taught me. Assistant director கிடைக்காத அந்த ஒரு லக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டைரக்டர் பாத்துறீங்கல்ல நீங்க. bro அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்சுவலா என்ன சொல்றது, அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க எதுவுமே கத்துக்க மாட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா நான் புரிஞ்சுக்கிறேன். வேலை வாங்குவாங்க டைரக்டர்ஸ், அவங்க அதுதான் ப்ரோ அவங்க பண்ணணும். அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ அவங்களுக்கு என்னமோ ஒண்ணு இருக்குது ப்ரோ. இல்ல இது வேற ஏதோ ஒரு பேட்டியில கூட பார்த்தேன், யாரும் முக்கியமா சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். எனக்கு இங்க பாரு, இதை எடுத்தங்க வை, இதை நான் பண்ண முடியாது, அதுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் ஒன்னு சொல்லி தரணும்னு நினைச்சேன், அது எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர். ஈவன் மை டான்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், ஐ டோன்ட் சே தட் ஐ எம் டீச்சிங் தேம் எனிதிங் ப்ரோ. எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. எனக்கு அதை அசிஸ்ட் பண்றதுக்கு ஆள் வேணும். அதுக்குத்தான் இவர் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர். எடுப்படி கிடையாது அது. இல்ல புரியுது. ஆனா நீ உன்னை புதுசா ரீடிஃபைன் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சிட்டு நீ என்கிட்ட கத்துக்கிற, அது நீ கத்துக்கிற. எனக்கு உனக்கு கத்து தர்றதுலாம் என்னோட வேலை கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட். ஐ ஃபீல் நோபடி ஹேஸ் டைம் ஃபார் தட் ப்ரோ. அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபிலிம் ஸ்கூலுக்கு போகணும். யூ ஹேவ் டு கோ என்ரோல் யுவர் செல்ஃப். நீங்க போயிட்டு பணத்தை கட்டுறீங்க, அங்க கட்டிட்டு அங்க போய் நீங்க சேர்ந்து படிக்கிறீங்கன்னா சொல்லி தருவாங்க. இங்க வாப்பா, இப்படிப்பா, இப்படிதான்ப்பா, அப்படிதான்ப்பா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டண்டா இருக்கிறது எல்லாமே எப்படின்னா, இட் இஸ் தட் ஹீ வாண்ட் தட் அந்த 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 கிராஃப்டோட டைரக்டரோ அதோட மெயின் கேப்டனுக்கு நீட் பீப்புள் டு டூ டு ஹெல்ப் ஹிம் ப்ரோ. அதொன்னும் தப்பு இல்லை, தப்பு கிடையாது. அதுல இருந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அதுல இருந்து அவனுக்கு கத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது யார் ஹி ஆர் ஷி இப்படிங்கிறது வந்துட்டு ஐ ஃபீல் ஐ வில் கிவ் இட் தி கிரெடிட் டு தட் பர்சன். ஓகே, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வந்து அவரோட ஜேர்னி வேற எங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க வந்திருக்கு,
படத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்ப டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நம்ம திருப்பியும் வந்து சந்திக்கலாம், உங்களோட டீமோட வாங்க, முழுக்க முழுக்க உங்களோட அந்த படத்தை கண்டிப்பா பேசலாம், உங்க ஐடியாவோட கன்சீவ் ஆகி நீங்க அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இல்ல தல, நிறைய ஜாலியான விஷயம் எல்லாம் நடந்திருக்கும்ல ஷூட்டிங் அப்போ. படத்துல ஐயோ ஜாலியா ஒரு நாள் தனியா உட்காந்து பேச. கண்டிப்பா இல்ல நீங்க பாக்கலாம், எங்களோட டீமேடு நீங்க வந்துட்டு இன்டர்வியூ பண்ணீங்க வச்சுக்காங்களேன், ஜாலியா இருக்கும். VTV எல்லாம் உட்கார வச்சுட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ அது என்ன, நீங்க அது ரெக்கார்டு பட்டன் அழுத்துனது சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு காலையில வரைக்கும் போகும். இல்ல அப்பப்போ என்ன மாதிரி ஃபன் பண்ணி காப்பாத்துங்க, நான் ஃபுல்லா வந்து இன்டென்ஸா போயிட்டு இருக்கேன். ஆனா ஆக்சுவலா அதுதான் ப்ரோ, நான் கூட இல்ல ப்ரோ, நீங்க கரெக்ட் தான். உங்ககிட்ட வருது, நீங்களுமே இப்போ ஃபன் பண்ணி நார்மலான ஒரு ஸ்டீரியோ டைப் ஆயிட்டிங்க வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன, வருணோட சேனல்ல கிளிக் பண்றதுக்கு காரணமே ஒரு தேவை. ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, என்னெல்லாமோ பேசுறீங்க, பாரி ஒண்ணு சொல்றாரு, அந்த காலத்துல பத்தி பேசுறாரு, அந்த காலத்துல இருக்கிற யாரோத்தரோட பேரை நீங்க சொல்றீங்க. ஐ ரியலி டோன்ட் நோ எப்படி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஃபேக்ட்ஸ் எடுக்கிறது கூட ஓகே ப்ரோ, அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு எப்படியா பேசுறாங்க, என்ன இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒண்ணு கிடையாதா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிஜமான நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன். நான் ஒரு சில விஷயம் உங்களோட கீழே பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துப்பேன். நம்மளோட படத்துல நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மைண்ட் இருக்கணும், இது மாதிரி ஒண்ணு பண்ணிட்டா இப்படிலாம் போகுது, சின்னதா ஏதோ நம்ம ஒண்ணும் பெருசாலாம் இருக்காது நம்மளதுல. அதனால அப்படி நினைச்சுப்பேன், ஏதோ ஒண்ணு இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னா ஓகே, நம்ம எடுத்துக்கணும், ஏதோ ஒண்ணு நல்லதுதானே சொல்றாங்க, நல்லது தானே, நல்லதுதான், ஓகே எப்படி பண்ண, ஆமா கரெக்ட், இப்படிலாம் பண்ண கூட வீட்டுல அம்மா அப்பா குழந்தைங்க ஒய்ஃப் எல்லாருமே எப்படிதான் உன் படத்தையே பார்ப்பாங்க, கேட்கறது கரெக்டான பாயிண்ட் தான். நியாயமான ஒரு ஓகே, இதனால என்ன இருக்கு, ஓகே அப்படி பண்ணுவோம். சரி அப்படியே ஒண்ணு பண்ணணும்னாக்கா அதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன், அதுக்குள்ளயுமே பண்ணுவோம். அந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் பண்ணா இவங்களாம் இந்த படங்கள் கிடையாதுன்னு ப்ராப்பரா ப்ரொமோட் பண்ணியே பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய நான் பார்ப்பேன். நீங்க ரீசெண்டா நான் ஏதோ வேற ஏதோ சேனல்ல போயிட்டு சிரிச்சுட்டேன் ப்ரோ. என்னது சிரிச்சுட்டேன் நான், ஏதோ படத்தை பத்தி பேசி என்கிட்ட கூட சொல்லியிருந்தீங்க, இனிமேல் மாதிரிலாம் பேசாதீங்கன்னு. சத்தியமா சொல்றேன், ஐ ஹேவ் இட் இன் மைண்ட். இல்ல ப்ரோ, அது நீங்களே கிடையாது ப்ரோ, யூ ஆர் கம்மிங் இன்சைட். அதுக்கு ஒரு குரூப் இருக்குவாங்க ப்ரோ, அவங்க கூட நீங்க உங்களோட சேனல்ல நிறைய பேர் செமையா பாக்குறாங்க. நான் ஒரு சேனல் வச்சுக்கிறேன். ஐ வுட் ரியலி ஹாப்பி இஃப் ஐ ஹோஸ்ட் யூ இன் மை சேனல். இது கரெக்ட் தான். ஆனா அந்த கேட்கறவங்களுக்குமே அவ்வளவு நாலேஜ் இல்ல. நீங்க எடுத்து உங்களோட எல்லா வீடியோ போட்டு அந்த வீடியோ போட்டு பாருங்க ப்ரோ, நீங்க ரொம்ப சின்னதா தெரியுவீங்க. புரியுது. நீங்க அது கிடையாது, எனக்கு நீங்க படம் ரிவ்யூ பண்றது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. புரியுது ப்ரோ. ஏன்னா அது இந்த படத்துக்குள்ள இருக்குதான்னு எங்களுக்கு தெரியாம சொல்ல விஷயத்த நீங்க டீகோட் பண்றீங்க இல்லையா, அதுதான் ஆக்சுவலா ஹை. நீங்க படத்தை பத்தி பேசுறது, நம்ம படத்தை பார்த்து நல்லபடியா ஒரு 4 வார்த்தை பேசணும்னு அங்க பண்ணி உங்களை அதுல நல்லபடியா வச்சுப்பாங்க. அப்படி வருதுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. ஓகே, புரியுது. they are using you for something, better use them. I will say அது திருப்பியும் நீ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா என்ன, வருண் நல்ல மீட்டர் வாங்கிட்டு இருக்காரு போல இருக்குது, ஹாப்பிங்கிற. we are tuned to that. இப்ப நீங்க பாக்குற ரிவ்யூவர்ஸ்லாம் வந்துட்டு என்னமோ பயங்கரமா சினிமா உலகத்துக்காக பேசுறாங்க, கிடையாது, கவர் தானே, என்ன வேணா நினைச்சிட்டு போட்டு என்னை பத்தி கவலை கிடையாது. சோ அதுதான் சொல்ல வரேன். பை த எண்ட் என்னத்துக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஒண்ணு பண்றா இருந்தா நல்ல பேமெண்டா இருந்தா பண்ணுங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்டு தான், அவருக்கு சும்மா இரிட்டேட் பண்ணாதீங்க. சரி, நான் அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்றதுல படத்துக்காக பேச மீட் பண்ணுவோம். அதுக்குள்ள நான் நோ சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரெயின் ஆயிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ஞாபகம் இல்ல வச்சுக்கங்க, நோ சொல்லுங்க, ஆனா நல்ல பேமெண்ட் தான் விட்டுறாதீங்க. ஜாலி ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு என்னென்னலாம் மனசுல தோணுச்சோ நான் கேட்டேன், எனக்கு தெரியல நீங்க என்ஜாய் பண்ணீங்களான்னு. But I really enjoyed this conversation. நானும் ரொம்ப உங்க கூட பேசுறதுக்கு கூட சாதாரணமா பேசினா கூட கொஞ்சம் திணறி பேசியிருப்பேன் ப்ரோ. நான் திணறாம பேசினேங்கிறத நினைக்கும் போது எனக்கே வந்துட்டு நான் ரொம்ப நல்ல ஸ்பேஸ், நல்ல ஒருத்தர் கூட தான் பேசினேங்கிறது. நம்ப மாட்டாங்க, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ந்து பேசுறோம். ஆமா, இல்ல எல்லாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, நான் டெய்லி உங்களை பாக்குறதுனால எனக்கு என்னமோ நீங்க எனக்கு புதுசு மாதிரி தெரியல. நீங்க என்ன பாக்குறது முன்னால இருந்து பாத்துட்டு இருக்கேன். சோ அதனால எனக்கும் கம்ஃபர்டபிளா. கரெக்ட், அதுதான் சீக்கிரம் சந்திப்போம் தெளிவா. கண்டிப்பா. தேங்க்ஸ்.